மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இப்போது கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட 2ஆம் நிலை காவலர் தேர்வு தொடர்பாக ஓவரால் கட் ஆஃப் எப்போ வரும் சார், ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க மாணவர்கள். யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதில் என்ன நடைமுறைகள் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அதாவது இப்போது உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயரம் திரும்பவும் மீண்டும் அளக்கணும், ஏற்கனவே அளந்ததில் நாங்கள் உயரம் இருக்கோம், இருந்தாலும் எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. நம்ம பயிற்சி மையத்திலிருந்து கூட மாணவர்கள் இருக்காங்க. அதில் அந்த வழக்கு தொடர்ந்தவர்களில் சென்ற வருடம் ரிட்டன் முடித்து ஃபிசிக்கல் கலந்துக்கிட்டவங்க ப்ளஸ் ஓவரால் கட் ஆஃபில் விட்ட மாணவர்களும் ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு 4-5 மாணவர்கள் அந்த மாணவர்களும் இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு இந்த வருடம் உயரம் என்பது எப்போவுமே வருடம் குறையக்கூடியது கிடையாது, வருடம் அதிகரிக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த வருடம் அந்த மாதிரியான மாணவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஹைட் அளக்கும் போது இவங்க நிற்கும் போது சரியாக நிற்கலையா அல்லது அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் அவங்க உயரத்தில் தேர்வாகலை. அந்த கிரவுண்டில் அளந்து பார்க்கும்போது அவங்க தேர்வாகலை. ஆனால் அவங்க சென்ற வருடம் ஓவரால் கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்காங்க. ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களால ஏற்றுக்க முடியாது இல்லையா, என்ன இருந்தாலையும் அவங்களுடைய வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கான வேலை இல்லையா, அதனால் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதே மாதிரியான வழக்கு நம்ம சென்னையிலையுமே தொடர்ந்துருந்தாங்க. சென்னையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வழக்கு தொடர்ந்ததாக கேள்விப்பட்டோம். ஆனால் அங்கே இந்த மாதிரி ஓவரால் கட் ஆஃபில் விட்ட மாணவர்கள் இருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த வழக்கு உயரம் உங்களுக்கு முறையாக தான் அளக்கப்பட்டது, அதனால் உங்களுக்கு மீண்டும் பரிசீலனை செய்யப்படாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய முன்தினம் கூட வழக்கு நடைமுறைக்கு வந்தது. அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சென்ற வருடம் ஃபிசிக்கல் கலந்துக்கிட்ட மாணவர்கள் இந்த வருடம் உயரத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க. அந்த மாணவர்கள் யார் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஒரு 4 மாணவர்களை நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதியரசர் அந்த ஒரு 4 மாணவர்களை செலக்ட் பண்ணி இவங்க 4 பேருக்கும் திரும்பியும் மறு அளவீடு பண்ணுங்க, திரும்பவும் அளங்க. இவங்க உயரத்தில் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். தீர்ப்பாக கொடுக்கல. ஆனால் நேற்றைய முன்தினம் நடந்த வழக்கில் இதை சொல்லிவிட்டு வழக்கு 23ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. 23ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. அதே சமயம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட அந்த கேண்டிடேட் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ, சென்ற வருடம் ஓவரால் கட் ஆஃப் வரைக்கும் போன மாணவன் அல்லது உடற்தகுதி தேர்வில் கலந்துக்கிட்ட மாணவன், உயரத்தில் தேர்வான அந்த மாணவன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவனோ அந்த மாவட்டத்தின் எஸ்பி தான், சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் தேர்வாணைய தலைவர் அந்த மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு உயரம் அளப்பதற்கு என்னைக்கு சரியாக இருக்கும், நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள், அன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு உயரம் அளந்து மறுபரிசீலனை பண்ணி பாருங்கள், இவங்க செலக்ட் ஆகிறாங்களேன்றது கோர்ட்டுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மாணவர்கள் அதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட். இது துல்லியமான அப்டேட். மேற்கொண்டு யூகத்தின் அடிப்படையில் அது சொல்லுங்கள் சார், இது சொல்லுங்கள் சார், ஓவரால் கட் ஆஃப் எப்போ வரும் சார் அப்படின்லாம் கேட்டால் சொல்ல முடியாது. வழக்கு இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இது போக இப்போது மாநில தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, வாக்குப்பதிவு சொல்லிட்டாங்க. ஸோ வாக்குப்பதிவு வரைக்கும் காவல்துறை என்பது அதிகமான வேலைப்பளுவில் இருப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. நம்ம நேரடியாக காவல்துறை சார்ந்த பணி நியமனங்கள் நம்மளுது. ஆனால் நம்மளுடைய இதில் கலந்துக்கிற எல்லாருமே காவல்துறையில் பணிபுரியக்கூடியவங்க. அவங்க இப்போ எல்லாமே தேர்தல் பிஸியில் இருக்காங்க. எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, போகிற வர சாலைகள் எல்லாமே பறக்கும் படை அமைச்சு எல்லாமே சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரிசல்ட்டை விட்டு மெடிக்கல் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் அடுத்த 1 மாத காலத்திற்கு சாத்தியமில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும், வேறு வழி இல்லை. இந்த உயரம் அளக்கிறது ஒரு பக்கம் போகட்டும், இது அப்டேட் என்ன வருதுன்றது தெரிவிக்கிறேன். அதே சமயம் ஓவரால் கட் ஆஃப் இப்போ விரைவில் எதிர்பார்க்காதீங்க மாணவர்கள். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அமைதியாயிடும் மாநிலம். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்குப்பட்டியை வச்சுக்கிட்டு அடுத்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிற வரைக்கும் காமாக இருக்கும். அந்த கேப்பில் ஓவரால் கட் ஆஃப் விட்டுட்டு அடுத்து மெடிக்கல் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். இது காவலர் தேர்வில் இருக்கிற நடைமுறை. எஸ்ஐ தேர்வு தொடர்பான ஏதாவது அப்டேட் கொடுத்தா சொல்கிறேன். நம்ம எஸ்ஐ தேர்வில் ஸ்டில் இப்போ கூட வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் மட்டும் ரிட்டன் ரிசல்ட் மட்டும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ரைட், சிறப்பு.